ஹே காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சாரி நான் ட்ராமாஸ் ரெகுலராக போடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னோடய தாட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த சேனல் எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் பிடிக்கும், ட்ராமாஸ் பார்க்குறதுக்கு பிடிக்குங்கிறதுக்காகத்தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு கதையை சொல்லணும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா, அது அப்படியே டவுன் சைடில் இருந்துகிட்ருக்கு. என்னடா இது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ கண் விழிச்சு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் வியூஸும் வரல, சேலரியுமே சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 4 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் சேலரி, இல்லை 5 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் சேலரின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கே, இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இந்த வேலை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ பிடிச்சி பண்ண விஷயம் இப்போ நான் கடமைக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ரீசெண்ட் டேஸில். ஸோ எனக்கு அது மாதிரி பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மந்த் ஆர் 2 நான் கண்டிப்பாக இதுக்காக ஒரு பெரிய பிரேக் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். மேபி சேனலில் கண்டினியூ பண்ணாமல் கூட போகலாம். அப்படி ஒரு மைண்டுக்கு வந்தாலும் வந்துடலாம். எனக்கு தெரியல என் மைண்டு மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம சேனலில் ஆரம்பித்து வச்சுருக்க ட்ராமா பாதியில் விடக்கூடாது. இது எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியலை. பட் ஸ்டில் நான் ஆரம்பித்ததை கம்ப்ளீட் பண்ணணும், ஒருத்தர் 2 பேருக்காகவாது இந்த ட்ராமா பார்க்குறதுக்கு விரும்புவாங்களேன்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். நம்ம ஹீரோவும் காலையில் கண்விழிக்கும் போது ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்காளா, அதனால் ரொம்ப எம்பரஸ்ட் ஆகிட்டு அலறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோ பயங்கரமாக அவளை டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்றான். ஸோ இவளுடைய அலறல் சவுண்டு கேட்டு மேவும் வேலைக்கார பொண்ணும் அங்கே வராங்க. அப்போ ஹீரோயின் கதவை திறக்கிறா, ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுறா. அவள் கத்துறதை பற்றி அவங்க கேட்ட உடனே ஹீரோ அங்கே ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு வேலைக்கார பொண்ணுக்கும் மேக்கும் முன்னாடி அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணாங்க, அதனால தான் ஹீரோயின் கத்துனா அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாற்றி விட்டுடுறான். ஸோ இதனால் மேக்கு ரொம்ப கடுப்பாயிடுதா. அங்கேருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறமா இப்போ மெக்கு அப்படிங்கிற மாதிரி மே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுகிறான். என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னியே, அவளையும் ஹீரோவையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஏன் நீ அப்படி பண்ணலை, உனக்கு ஒரு வேலை ஹீரோவை மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது வந்துருச்சா, ஹீரோவை விரும்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மே கேட்குறா. ஹீரோ பின்னாடி இருக்கிறது தெரியாமல், இல்லை எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, நான் அவன் கூட கட்டாயத்தின் பேரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அதை கேட்டு ஹர்ட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ மெக்கு கிட்டேருந்து இவகிட்ட பேச்சு வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இல்லைனா அப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஃப்ரெண்டு கூட ஹீரோ சீக்கிரமாக கொடுத்து விட்டுட்டு உனக்கான ஃப்ரீடம் உனக்கு கிடைச்சிரும்ல, அவனே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவான்ல அப்படின்னோடனே ஹீரோயினும் ஆமாம் நான் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளுக்கு மனசு அதில் இல்லவே இல்லை. அறியாமலே ஹீரோவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அது அவளுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளுடைய ஆன்ட்டி வராங்க. ஸோ இப்போ அவகிட்ட ஹீரோவுடைய ஸ்டெப் மதர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்ராடில் ஒரு ஜுவல்லரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு 20 மில்லியன் பணம் கேட்குறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, இருக்கிற பிஸ்னஸை பார்த்துப்போம் அப்படின்றா. இல்லை இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி அவளுடைய ஆன்ட்டி அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இந்த கம்பெனியே ரொம்ப பேங்க்ரப்ட் ஆகிற நிலமையிலேருந்து ஹீரோ தான் மீட்டு கொண்டு வந்திருக்கான், அதனால் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது, கம்பெனி முதல்ல என் பேருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன் பேரில் இருந்தால் என்ன, உன் ஹஸ்பண்ட் பேரில் இருந்தால் என்ன அப்படின்னு அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க. இல்லை ரெண்டும் வேறு வேறு தான். இப்போது அவன் மேஜர் ஷேர் ஹோல்டராக இருந்துகிட்டு இருக்கான். பட் ஆனாலும் இந்த கம்பெனியோடைய பொறுப்பு எல்லாத்தையுமே அவன் நினைச்சானா அவன் கையில் தான் இருக்கும். அவன் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டருங்கிறதுனால அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை. நான் இங்கே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த கம்பெனிக்காகத்தானே. ஸோ இந்த கம்பெனி என் பேருக்கு வர வரைக்கும் நான் என்ன வேணுமோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஆன்ட்டி அங்கே வந்திருக்க விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ அங்கே வரானா. ஹீரோயின் அவளோட மேரேஜே இந்த கம்பெனிக்காகத்தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகிடுறான். இவளை போய் நம்பணும்னு நினச்சேன்ல, என்ன தான் சொல்லணும், இவளெல்லாம் என்னைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனக்கு தானே முணங்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறான். வர வழியில் தான் திப்பு ஆல்ரெடி 2 ஆட்களை செட் பண்ணி வச்சு அவகிட்ட வம்பு பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோவும் அந்த ஆட்கள் திப்பு கிட்ட வம்பு பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவங்கள போட்டு அடிச்சிட்றான். இப்போ அந்த ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க திப்போடைய லவ்வருடைய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவுடைய தம்பியோடைய ஆட்கள். திப்பு இங்கே ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல, ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கிறது பாஸ்க்கு பிடிக்கல. பாஸ் அவளை சிட்டிக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, அவள் இல்லாமல் போக மாட்டோன்னு சொல்லி வம்பு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இவன் சொல்லி கொடுத்த மாதிரியே அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது ரொம்ப பயந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இல்லை நான் அவனுங்க கூட போக மாட்டேன், எனக்கு அங்கே பெட்ச் மேலே நம்பிக்கையே கிடையாது,
இவனுங்களெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுங்க திரும்ப திப்போட கையை பிடிச்சு இழுக்கிறானுங்களா. ஸோ ஹீரோ வந்து அவனுங்களை அடித்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு உடனே திப்பு வந்து கண்ணை காட்டுறா. உடனே அவனுங்க 2 பேரும் அதை சாக்கா வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறானுங்க. திப்பு உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்கே என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதனால் ஹீரோவும் அவளை தனியாக வந்து கூட்டிகிட்டு அவள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பாரு ஹீரோ கிட்ட ரொம்ப ஒட்டுண்ணி மாதிரி பழகிட்டு இருக்கிறது பிடிக்காம ஹீரோவுடைய ஆன்ட்டி மேவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் நீ உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்குள்ளவே வச்சுக்கோ, இந்த மாதிரி அவனுடைய லைஃப்பில் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே மேக்கு கோவம் வருது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்னால என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படி நான் அழிச்சிக்க முடியும்? பல வருஷமாக நான் அவனை விரும்பிட்டு இருக்கேன், என்னால் அப்படியெல்லாம் வந்து என் ஃபீலிங்ஸை தூக்கி போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபீலிங்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அந்த ஆன்ட்டியும் ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சால் அவ வருத்தப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சத்தியம் வருத்தப்பட மாட்டா அப்படின்னு சொல்கிற மேவும் இது ஒன்றும் அவங்க விரும்பி பண்ணிக்கிட்ட கல்யாணம் கிடையாது. ஹீரோயின் பணத்துக்காகத்தான் ஹீரோவை ஏமாற்றி மயக்கி கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளுடைய அப்பாவுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோவும் அவளுடைய கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒத்துருக்கான். அதுக்காகத்தான் ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த கம்பெனியில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனோடனே அவள் விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு ஆன்ட்டி கிட்ட சொல்லிடுறா. திப்பு அவள் தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான்ல, வந்து ரொம்ப அடிப்பட்ட மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோவும் அந்த பக்கமாக கிளம்பி போயிட இவங்க இருக்கக்கூடிய ட்ரிங்கில் ஒரு ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறா ஹீரோக்கு தெரியாமல். ஸோ ஹீரோ வந்ததுக்கப்புறமா அழுது புலம்பி நடிச்சிட்ருக்கா. இந்த மாதிரி உன்னுடைய தம்பியை நான் விருப்பப்பட்டு போனேன்ல, உன்னை டம்ப் பண்ணிட்டு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கோவப்படும் போதெல்லாம் அவனுடைய கோவத்தெல்லாம் என்கிட்ட தான் காட்டுவான், என்னை ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் நம்புறதுக்கு மறுக்கிறானா. உடனே எங்கேயோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவ வேற காட்டிட்டு இதெல்லாம் வந்து இந்த பேச்சு பண்ண கொடுமை தான், அவன் எப்போ பாரு என்னை ஃபோர்ஸ் பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு நான் நடந்துக்கணும்லாம் சொல்லி நினச்சிட்டு இருப்பான், நான் உன்னைய விட்டுட்டு வந்ததை எவ்வளோ ரெக்ரெட் பண்ணுறேன் தெரியுமா, இப்போ கூட நான் மனசார உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், ஸோ நீ முடிஞ்சால் என் தம்பியை சீக்கிரமாக விட்டுட்டு வரப்பாரு, நான் என்ன உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அவளும் ஹீரோவை ஏமாற்றி அந்த ட்ரக்கு கலந்த ட்ரிங்கை அவனை குடிக்க வச்சிடுறா. ஹீரோ கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிட்டானா. அவனை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் பிளான் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு காலையில் வரைக்கும் நீ எப்படியும் தூங்கிட்டு தான் இருப்ப, காலையில் எனக்கான வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருக்கானா மீடியாக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு காலையில் எத்தனை மணிக்கு ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கா. அடுத்த நாள் காலையில் டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஹீரோவும் சரி இவளும் சரி அப்படியே வந்து எழுதிருக்கிறாங்க. ஹீரோ தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா இங்கே மீடியா பீப்புளெலாம் வந்திருக்காங்க. விழிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது திப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, எதுக்காக இங்கே வரீங்க, என் பெர்மிஷன் இல்லாமல் வரீங்க அப்படின்னு ஆவுன்னு கத்திக்கிட்டு வேணும்னே கதவை நல்லா திறந்து விட்டுட்டு ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொள்ளாவிட்டு ஒரு சீட்லாம் இருந்துட்டுருக்கா. இந்த சமயத்தில் ஹீரோ ஒன்றுமே புரியாமல் தலைவலியோடு உட்காந்துட்ருக்கானா. அப்போ தான் அங்கே திப்போடைய மேனேஜர் வந்து ஹீரோயினை தனியாக வந்து திப் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவள் எதுக்காக என்னையே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்கும் போது அப்போ அந்த மேனேஜரும் என்கிட்டயும் அவன் காரணமே சொல்லலை, உடனே என்னையும் வர சொன்னா, ஆமாம் நீ எது கூட வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மேவை பார்த்து கேட்குறான். மேவும் ஹீரோயின் எங்கே போனாலும் நான் கூட வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூடவே ஒட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ இவங்க ரூமுக்கு வர சமயத்தில் பார்த்தா இந்த திப்பு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸராக இருந்துட்டு இங்கே பாருங்கள் நைட் எங்களுக்குள்ளே நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல, எங்களுக்குள்ளே நடந்தது எங்களோடது அது இதுன்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மீடியாக்காரங்களுக்கு வேணும்னே வந்து தப்பாக எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறது எப்படி வந்துட்டு இந்த இடத்துல நடந்துக்கிறதே தெரியாமல் ஒரு ஷாக்கில் இருந்துட்டுருக்கானா. அப்போ தான் ஹீரோயினும் அந்த மேனேஜர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரான். பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் கோவப்பட்டுட்டு கிளம்பி போகிறத பார்த்துட்டு அந்த திப் சந்தோஷப்படுறா. ஆனால் ஹீரோயினுக்கு இருந்த ஷாக்கை விட இருக்கிற கோவம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்கு. இப்போ எல்லாரும் கிளம்பி போனதும் ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ அந்த திப்பு வந்துட்டு எனக்காக நீ பொறுப்பெடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறா. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு ஆம்பளை, ஸோ எவ்வளோ தான் ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் என்ன தான் நடந்திருந்தாலும் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணியிருந்தோன்னா அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஞாபகம் இல்லைனாலும் அது ஞாபகம் மட்டுமாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திப்பு வந்து கேட்குறா. இல்லை நீ எனக்காக பொறுப்பு எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணுற, உன் தம்பியோடைய லவருங்கிறதுனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவும் சத்தியமாக இந்த விஷயத்தில் எந்த ஒரு ஆம்பளையும் மடத்தனமாக வந்து ஏமாற மாட்டான், அப்படி நீ சொல்கிறது கிளம்பி வான்னு சொல்கிறான். அவள் மறுக்கிறாளா. அதுக்கப்புறம் என் பேர் தான் கெட்டு போச்சு, மீடியாவில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, ஸோ எனக்கு ட்ராமா மூவி எல்லாம் ஆஃபர் வராது அப்படிங்கிற மாதிரி இவள் கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் சட்டை செய்யாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஏன்னா வைநாட் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சு கடைசியில் ஜிம்மில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றான். அப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நிஜத்தில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை கேட்டுட்டு
இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? எப்படி வந்துட்டு உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாளா? இத கேட்டுட்டு ஹீரோவும், "நீ ஜெலஸா ஃபீல் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும், "சத்தியமா கிடையாது. எனக்கு பொய் சொல்றவங்கள பிடிக்காது. அதுக்காகத்தான் நான் இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. இத கேட்டோனே ஹீரோவும், "நான் நிஜமா பொய் சொல்லல. ஆமா உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஃபீலிங்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே ஹீரோயினும், "எனக்கு என்ன ஃபீலிங் இருக்க போது? ஆக்சுவலா நீ இந்த மாரி அவ கூட ஸ்லீப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் அது நல்லதுல முடியும். நீ இந்த மாரி அவ கூட ஸ்லீப் பண்ணியிருந்தா, நம்மளுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ரூல நீ மீறுறதா அர்த்தம். அதனால ஈஸியா நான் உன்னைய விட்டுட்டு போயிடுவேன். கான்ட்ராக்ட் வேலிடா இருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்றா. இத கேட்டோனே ஹீரோக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அப்ப நிஜமாவே நான் வந்துட்டு யார் கூட இருந்தாலும், என்ன பண்ணாலும் உனக்கு வந்து வருத்தமா இருக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். "கண்டிப்பா கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போறாளா, ஹீரோ ரொம்ப டவுன் ஆகிடுறான். ஆனாலும் அவனுக்கு அவன் மேல வந்து கோவம் அதிகமாகுது. ஸோ இந்த அளவுக்கு நீ செல்ஃபிஷ்ஷா இருப்பல்ல, கொஞ்சம் கூட வந்துட்டு உன்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒருத்தி கூட இருந்தாங்கிற ஃபீலிங்ஸ் கூட கிடையாது. உனக்கு தேவையான காரியம் மட்டும் நடந்துக்கணும்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முனங்கிட்டு இருக்கான். ஸோ இங்க ஹீரோயினுமே இவன் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாரி கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மனசுல இருக்கிறத நான் சொல்லலையே, அவன் வந்து இப்ப திப் கூட இருந்திருந்தானா, எனக்கு வந்து வருத்தமா இல்ல இருந்திருக்கு. மனசு வந்து ஒரு மாரி நெருடலா தானே இருக்கு. ஆனா அவன்கிட்ட அத காட்டிக்கலையே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. அதுக்கப்புறமா மெக்குக்கு இவ கால் பண்றாளா, மே தான் எடுத்து பேசுறா. இன்னும் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காளா, அப்ப இந்த மெக்கும் வந்துட்டு, "என்னாச்சு உனக்கு? எதுக்காக இந்த மாதிரி நீ இப்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்க? என்ன பண்ண போற இப்ப ஹீரோவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் எதுவும் பண்ணல. ஆக்சுவலா ஹீரோவ பிரியறதுக்கு எனக்கே வழி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால அவன் இன்னும் கொஞ்சம் கடுப்பா தான் இருப்பான். இருந்தாலும் எனக்கான ஃப்ரீடம் தானே முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு மே கிட்டயும் சொல்றா. ஆனா மனசுல அவளுக்கு வந்து கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. அத வந்து இந்த இடத்துல காட்டிக்கவும் கிடையாது அவ. மேயும் வந்துட்டு, "சரி பரவால்ல. இந்த ஆக்ட்ரஸ் பண்ணது ஹீரோயின் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணுறத பண்ணு, நீ பண்ணுறது தான் கரெக்டு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டா. அதுக்கு அடுத்தது அவள் பார்த்தோன்னா, இப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அவங்கள தேடி இவ கரெக்டாக கிளம்பி வந்துடுறா. அவங்க ஒரு கேஃபேல இருந்துட்டுருக்காங்களா, இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு மிரட்றா. "இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களை யார் எடுக்க வச்சாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் என்கிட்ட வித்துடுங்க. அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவங்க உங்களுக்கு பேசின ரேட்டை விட 2 மடங்கு பணம் தரேன்." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தாசை காட்டி, அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கைப்பட அவளே வாங்கி டெலீட்டும் பண்ணிடுறா. மூலமா ஹீரோயின் இப்போ பிடிக்காத ஒரு கல்யாணத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுடைய ஆன்ட்டி அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவளுமே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் சோமும் அங்கே வராங்க. வந்த உடனே அவங்க வந்து திப் விஷயத்தில் நடந்தது எல்லாமே போய், அது எதுவுமே உண்மை கிடையாது. ஹீரோவுக்கு அங்கே அந்த இடத்துல தப்பே பண்ணலை. அந்த ஏதோ ட்ரக் வந்து அவள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா. ஸோ இந்த திப்பு தான் வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்ட்டியும் ஹீரோயினும், "அது எப்படி நடக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "இது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கு தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் சாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சோம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டியும் வந்துட்டு இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. "சோமே பேசாமல் உனக்கு ஒய்ஃபாக இருப்பான் போல, உனக்காக இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசி வரான்." அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காளா, அது எல்லாமே ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல அவன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஹீரோயின் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும்னு சொல்லுவாள்ல, ஸோ அதுக்காகத்தான். அது இல்லை, அவன் வந்து எதையும் மீறலை அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ ஆர்வமாக இந்த இடத்துல இருந்துட்டுருக்கான். இப்போ இவங்களுடைய கான்வர்சேஷனுக்கு அப்புறமா இங்கே மே கிட்ட பேசினதுனால ஆன்ட்டி வந்து மேவை அவங்களுக்கு பிடிக்காம ஹீரோயினை பிடிச்சிருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் கோர்த்து வைக்கணும்னு பார்த்துட்ருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெர்ப்ஸ் வாங்கி ஒரு மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா சொல்லி 2 பேருக்கும் அதை ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வச்சிடுறாங்க ஏமாற்றி. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஹார்மோன் ரிலேட்டடான ஒரு ஹெர்ப்ஸ், ஹார்மோன்ஸை தூண்டுற மாதிரியானது. அவங்க 2 பேரும் சீக்கிரமாக பேபி மேக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு தான் ஆன்ட்டி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் எல்லாம் கனா பின்னான்னு வந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கா. அவங்களுக்கு ஒரு 2 பேரும் ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு என்னென்னு தெரியல, பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே அவளுக்கும் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோ கிட்டே எதுவும் சொல்ல. ஹீரோ வந்து அதுக்கப்புறமா எங்கே அட்வான்டேஜ் எடுத்து பண்ணணும்னு அவள் பயந்துகிட்டே இருந்துட்டுருக்காளா. ஹீரோ வந்து அவள் மனசை புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வந்துட்டு அவள் மேலே புஷ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டுருக்கான். அவளை டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை தண்ணி விட்டுட்டு விலகும் போது அவளோ, "உனக்கு என்னை இப்படிலாம் பார்க்கும்போது வந்துட்டு எதுவுமே தோணலையா?" அப்படின்னோடனே ஹீரோயினும், "என்ன தோணணும், எனக்குலாம் ஒன்றும் தோணலை." அப்படிங்கிறான். "நிஜமாவே நான் வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணலையா எந்த ஒரு வகையிலையும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
கிடையாது அப்படின்னு சொல்கிறா அவளும். உடனே அதையும் தான் பார்ப்போமே, நீ ப்ரூவ் பண்ணி காட்டினா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வரான். ஆனால் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா. ஹீரோவும் உன்னையே பிடிக்காம உன்னை கம்பல் பண்ணி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓட விட்டுடுறான். ரியா இப்போ ஹீரோவுடைய தம்பியை பணத்துக்காக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல, ஐ மீன் பணத்துக்காக இல்லை, அவங்க அப்பாவுடைய அந்த ஷேர்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா தான் சைன் வாங்கலை, அவங்க அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க அம்மாவுடைய ஃபைல்ஸில் கொஞ்சம் இதில் சைன் வேணும்னு ஏமாற்றி அவன் வந்து அவங்க அப்பா பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பேர்லேருந்து மாற்றி வாங்கிக்கிறான். ஸோ இது தெரியாமல் அவங்க அப்பாவும் இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் எதையுமே வாசிக்காமல் சைன் போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து கிளம்பும் போது, நீ ரொம்ப நல்ல பையன்தான், ஆனால் வந்து உனக்கான பொறுப்பு எப்போ வரும்னு தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட ரொம்ப கேரிங்காக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கூட இவன் வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவனுக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறான். பண்ண வேலை இப்போ மேய்க்கு பிடிக்கலல்ல. ஸோ மே வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லி செத்து போன ஒரு எலி ஒன்று அவளுடைய டேபிளில் வச்சிட்றா, பெட் சைட் டேபிளில். ஸோ காலையில் கண் விழிச்சிட்டு ஃபோனை வந்து தட்டு மாதிரி எடுக்கும் போது அவள் கை வந்து அந்த எலி மேலே பட்டு அவள் கையெல்லாம் பிளட் ஆகிட, அடுத்தது மிரரில் பார்த்தா அங்கே பிளட்லேயே வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, ஹீரோ கிட்ட நெருங்காத, அப்படி இல்லைனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பயந்து போயிட்டு இவள் ஹீரோக்கு கால் பண்ணுறாளா. ஆனால் ஹீரோ பார்த்தோன்னா சோம் அனுப்பி வைக்கிறான். ஸோ சோம் வந்து அதை செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே திப்பும் எதுக்காக ஹீரோ வரல, அவனுடைய வீடு தானே இது, அதனால் அவன் தானே வந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல, நீ பண்ண வேலைக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம், இனிமேல் அவன் பக்கத்துலேயே வரமாட்டான் பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே திப்பு நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ பண்ணியே இந்த விளையாட்டெல்லாம் வந்துட்டு இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு திப்பு வந்துட்டு, இல்லை நான் நிஜமாக இதெல்லாம் வந்துட்டு நானே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா, எனக்கு அதுக்கான அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அவளை நம்புறதுக்கு அங்கே யாரும் ரெடியா இல்லையா. ஸோ இவன் ரொம்ப அரண்டு போயிடுறதுனால உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். இந்த மாதிரி அவன் ட்ரிங்க் பண்ணின ஏதோ ஒரு இதில் ட்ரக் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் தங்கியிருந்தப்போ. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயினும் இதை வச்சு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இதுதான் உனக்கு ப்ரூஃப், எனக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை, அவள் கூட நான் ஸ்லீப் பண்ணலைங்கிறதுக்கு. ஸோ அவள் தான் எனக்கு எதையோ கலந்து கொடுத்துருக்கா, தெரியாமல் குடிச்சு தான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு வந்து அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் அவன்கிட்ட காட்டிக்காமல் வெறுப்பாக தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியே இருக்குது, அதனால தான் நம்மளுக்குள்ளே எதுவுமே ப்ராக்ரஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் நம்ம பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவளை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஆனால் வந்து அவங்க தனியாக போல் கூடவே சோமையும் அப்புறம் பெங்கியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க போகக்கூடிய இடத்துல வேறு ஒரு வைன்யார்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு இல்லை இன்னொரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்கிறா. யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே மே வந்து நிற்கிறான். ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா. உடனே ஹீரோயினும், ஆக்சுவலாக நேற்று நைட்டு நீ வெளியில் போயிருந்தல்ல, அப்போ தான் நம்ம பீச்சுக்கு போகிற விஷயம் கேள்விப்பட்டுட்டு மே என்கிட்ட வந்து கேட்டா, அவளும் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா, இங்கே போர் அடிக்கும் நம்ம இல்லாமன்னு சொல்லிட்டு, நீ இல்லாததுனால நானே உனக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன், அவள் கண்டிப்பாக வரலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி போயிடுது, ஹீரோயின் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுமே வந்துட்டு அதை மறுக்காமல் மேக்கு முன்னாடி வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். மேரியும் நான் இடஞ்சலாம் வரல, இல்லை உங்களுக்கு நான் வரதுல பிரச்சனை இல்லைல்ல, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் இங்கே இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்களும் ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவன் எப்படி உங்களை வரான்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ பேசுகிறதுக்கு முன்னாடியே அவாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா கிளம்புற மாதிரி ஆகிடுதா. ஆரம்பத்துலேருந்தே பெங்குக்கும் அப்புறம் அவங்க சோமுக்கும் கூட வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் இந்த மே மேலே, அதனால அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. திப்பு இப்போ பயந்து போயிட்டு ஹீரோ வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறால. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவுடைய தம்பி அவளை வந்து கொஞ்சம் கண்டிக்கிறான், அவளை வந்து கொஞ்சம் அறிஞ்சு எல்லாமும் செஞ்சு ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம பிளான் படி எல்லாமே நடக்கும்னு சொல்லி தானே உன்னைய விட்டுட்டு வந்தேன், ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் இப்போ பாதியில் திரும்பி வந்துட்டுருக்க, ஸோ இந்த அளவுக்கு பாதியில் நீ திருப்பி வந்தேன்னா நீ எல்லாம் எனக்கு யூஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா. ரொம்ப பயந்து போயிடுறா. இல்லை அந்த வீட்டில் வந்து ஒருத்தி வந்திருக்கா, ரொம்ப ஈவிலாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி ரத்தத்துலலாம் எழுதி வச்சு மிரட்றா, எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னோடனே, அப்போ ஒரு பொண்ணை பார்த்து பயப்படுவா, என்னையை பார்த்து நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவன் இன்னும் கோவப்படுறான் இவன் மேலே. இவளும்
இவளும் இல்ல, இல்ல நான் வந்துட்டு அதுக்காக இல்ல. நான் உனக்கு வாக்கு குடுத்த மாரி நான் வந்து கண்டிப்பா ஹீரோவ பிரிக்கிறேன். ஹீரோ வந்து உன்கிட்ட தோற்கடிச்சு காட்டுறேன். உனக்கு முன்னாடி அவன் வந்து மண்டி போட்டு நிப்பான். நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அவனும் உடனே சரி இதான் கடைசி சான்ஸ். ஹீரோவ என்ன பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோமோ அத பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றா. அப்புறமா பீச் ஏரியாவுக்கு வந்துடுறாங்களா? ஸோ இங்க பார்த்தோம்னா, அவங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டாங்கன்னும், பெங்குக்கு ஒரு ரூம், ஜோமுக்கு ஒரு ரூம், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கு சேர்த்து ஒரு ரூம்னு 3 ரூம் தான் புக் ஆகிருக்குன்னு வந்து சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ மே எங்க தங்குறதுனே தெரியலையா? ஹீரோக்கு ஒரே குஷியாகிடுது. ஆனா மே வந்துட்டு ரொம்ப கடுப்புல இருந்துட்டுருக்கா. அப்பதான் அங்க வரக்கூடிய ஹீரோயினும், மே பேசாம என் கூட தங்கிட்டோம் அப்படின்றா. மேக்கு உடனே சந்தோஷமாயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோவும் இல்ல இல்ல நான் வந்துட்டு தனியாலாம் தங்க மாட்டேன். இந்த ஜோம் கூடயும் தங்க மாட்டேன். நான் என் ஒய்ஃப் கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்றான். ஸோ இப்போ இத பார்த்தோனே மேக்கு வந்து பயங்கரமா வந்து மனசு ஹர்ட் ஆகிடுது. ஹீரோ வந்து தன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெங்கும் இப்படி மேவ சந்தேகப்படுறதுனால அவளோ இல்ல இல்ல நான் தனியா தானே தங்குறேன். பேசாம நானும் மேவும் ஒரு ரூம்ல இருந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. தனியா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கம் சப்போர்ட் பண்ண ஹீரோவும் செம்ம ஐடியா பெங் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்காளா. இப்போ மேக்கு வந்து வருத்தமாயிடுது. இங்க ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்றும் சொல்ல முடியாம சரி சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் ரூமுக்கு வராங்களா. ஹீரோ வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ என்னதான் வந்து பிளான் பண்ணாலும் சரி நான் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எவ்வளோ ஈஸியாக நீ வந்துட்டு என்னைய கழட்டி விட்டலான்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நான் எதுவும் வேணும்னே நான் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே ஒரே ரூமில் நம்ம இருக்கிறதுனால உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதில்ல, அதுக்காகத்தானே என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சத்தியமாக எனக்கு உன் பக்கத்தில் வந்தால் எதுவுமே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸராக வரான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நைட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கிளைண்ட் வரான். நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி யார் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்கா. அப்போ யாருமே இன்வைட் பண்ணாமலே மே வந்து கரெக்டாக ஹீரோயின் எங்கே போயிருக்கான்றதை கேள்விப்பட்டு அங்கே ஹீரோயினை பார்க்குற சாக்கில் மாதிரி வந்துடுறா. இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக. அப்போ தான் அங்கே வரக்கூடிய அந்த கிளைண்ட் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். அதாவது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த கண்ட்ரியில் இருந்தால ஒரு ஃப்ரெண்டு அவன் தான் இப்போ இங்கே வரான். பார்த்த உடனே இந்த மேக் வந்து பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிடுது. இவன் நான் ஹீரோயின் கிட்ட அவன் பேசினா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அவளை பார்த்துடக்கூடாதுன்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கவும் செய்கிறா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கும் அங்கே அந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்தி வைக்கிறான், 2 பேருக்கும் தெரியாத மாதிரி. அப்போ ஹீரோயினுமே அவனோட குரலை கேட்ட உடனே உங்கள் குரலை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம 2 பேரும் ஏற்கனவே பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து பயந்துடுறான், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். ஹீரோ வந்து இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ பேர் சொல்லி அடுத்தது அறிமுகப்படுத்துகிறானா. உடனே வந்து ஹீரோயினும் இந்த பேரா எனக்கு ஏற்கனவே தெரியுமே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் நீ ஏன் எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிற, இட்டாலியன்ஸ் நிறைய பேர் இந்த பேர் தான் வைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இட்டாலியன் லாங்குவேஜில் பேசினா இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்லாங் ஒன்றுங்கிறதுனால உனக்கு குரலும் ஒன்றா தெரியுது போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எப்படியோ மழுப்பி விட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றிடுறான். இந்த பக்கம் தனியாக போன மேக் வந்து பயத்தில் வந்து புலம்பிட்டு இருக்கா. ஸோ நான் தான் இந்த மாதிரி வந்து ஹீரோயினையும் ஹீரோவையும் பார்த்துக்க விடாமல் அவளுடைய சர்ஜரி டேட் அன்னைக்கு 2 பேரையும் பிரிச்சுங்கிற விஷயமோ இல்லை ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றினாங்கிற விஷயமோ ஹீரோயினுக்கு இந்த ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்துருமா. அப்படி தெரிய வந்தால் ஹீரோயின் நம்புவாளா, அதை ஏற்றுப்பாளா, என்ன நடக்கும், இல்லை இது தெரியக்கூடாது ஹீரோயினுக்கு நான் தெரிய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே பேசி பயந்து ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட தனியாக இருக்கும் போது கேட்குறான், அவளுக்கு எப்படா உன்னைய ஞாபகம் இல்லை, என்னையை மட்டும் ஞாபகம் இருக்குது, என் குரலை ஞாபகம் இருக்குது, என் பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். ஸோ அவளுக்கு லைஃப்பில் நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லாத பர்சன் போல், அதனால தான் என்னையை பற்றி அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டும் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ இங்கே சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அதோட வந்து அந்த டாப்பிக்கை விட்டுடுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்றா போய் ஜாயின் பண்ணிட்டு ஹீரோயின் கூட அதுக்கப்புறம் வந்து பெங்கு கூடன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்களா. ஆனாலும் ஹீரோயினுக்கு இவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அவள் மனசில் தோணிகிட்டே இருக்குது, இந்த நபர் கூட நம்ம ஏற்கனவே பழகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை கண்விழிச்ச உடனே இந்த மே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா, நீயும் ஹீரோவும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கம் ஹீரோயின் பேசல, பெங்கு தான் ஹீரோயினுடைய ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறா. ஸோ இப்போ பெங்கு கிட்ட நீ எதுக்காக ஹீரோயின் ஃபோன் எடுக்கிற என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஃபோன் என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துருந்தா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு போட்டில் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டுருக்காங்க, நைட்டு தான் வருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காகன்னு
சொல்லி ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் அதில் போகிறதுக்கு அப்படின்னோடனே அந்த மேக்கு வந்து பயங்கரமாக வயிற்றுச்சலாயிடுது. உடனே அவசர அவசரமாக எந்திரிச்சு அவங்க 2 பேர் கூடயும் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ஆரம்பிக்கிறான். நிஜத்தில் அவங்க எங்கேயும் போட்லலாம் போகலை. பெங்கு தான் வந்து மேவை எப்படியாவது ஹீரோ கிட்டேருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கா. இப்போ இவள் ஃபோன் பேசி முடிச்சோடனே ஹீரோயின் அங்கே வராளா, என் ஃபோன் உங்ககிட்டயா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது, ஆமாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நீ விட்டுட்டு போயிட்டேன், நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. சரி மேவை இன்னும் காணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவள் தூங்கிட்டு இருப்பா, வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கோம், ரெஸ்ட் எடுக்கட்டும், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி வந்து பெங்கும் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்றா. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின், பெங்கு, அப்புறம் நம்ம சோம் 4 பேரும் வந்துட்டு ஒரு வெளியில் போகிற மாதிரியான ஒரு பிளானில் இருந்துகிட்ருக்காங்க. ஹீரோயினும் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கேன் போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் பெங்கு என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோமுக்கு வந்து சிக்னல் காட்டிட்டு அவளுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்க மாதிரி பயங்கரமாக வழியில் துடிக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. இதை கேட்டோடனே ஹீரோயினும் வந்து நானும் போக மாட்டேன், நான் வந்து பெங்கு கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவுமே அவர் நடிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பெங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. இல்லை இந்த இதுக்கு நம்ம போய் தான் ஆகணும், இந்த வேலையை வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது, அதனால சோமு அவளை பார்த்துப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். பெங்கும் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறான் அவங்க கிளம்புனதுக்கப்புறமா. ஜோம் எதுக்காக இப்படி நடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பெங்கோ இந்த மேக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால் அவள் ஹீரோனுக்கும் நடுவில் வரலான்னு பார்க்குறேன், எனக்கு அது பிடிக்கல, அதுக்காகத்தான் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொன்ன பொய்யும் சேர்த்து வந்து இப்போ ஜோம் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறா, நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு டிரைவ் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அங்கே இருந்து பெங்கையே பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவள் இந்த மாதிரி பிளானே போட்டிருக்கா, அது உனக்கு மட்டும் தான் புரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் டீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ தான் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறான், ரொம்ப நேரமாக ஒரு கார் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் கிடையாது, பெங்கோடைய அப்பாவுடைய ஆட்கள் தான் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இங்கே வந்துட்டுருக்கிறத நம்ம ஹீரோ வந்து கவனிச்சுட்டு ஹீரோயின்கிட்டையும் ஷேர் பண்ண, ஹீரோயினுமே பார்த்துட்டு பயப்படுறா, ஆமாம் ரொம்ப நேரமாக வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோமுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுன்னு ஹீரோ சொல்கிறான். சரின்ட்டு இவளும் ஹீரோவுடைய மொபைல் எடுத்து சோமுக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. சோம் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே பின்னாடி காரில் வரக்கூடியவனுங்கெல்லாம் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறானுங்களா. ஸோ ஹீரோயினுக்கும் அந்த சைடு வந்துட்டு சோமு பேசுகிறது எதுவுமே கேட்காம போயிடுது நடுக்கத்தில். அதே மாதிரி சோமு வந்துட்டு இங்கே கார் வந்து கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கும் போது சவுண்டில் அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னே தெரியாமல் போயிடுது. அதனால ஃபோன் கால் அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கார் ரேஸ் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கும் போது தான் இங்கே ஹீரோவுடைய காரில் டயர் வந்து பர்ஸ்ட் ஆகிடுது. ஸோ இவங்க இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்லேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஆட்களுமே இவங்களை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே ஓடிட்டுருக்கும் போது ஹீரோயினுக்கு கையில் ஒரு பிரான்ச் வந்து லைட்டாக கிழிச்சிடுது. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் முக்கியம், ஃபைட் பண்ணாததுக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக அவளை செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டுலாம் இருக்காங்க. பெயினாக இருக்குன்னு போய் சொல்லிட்டு வரக்கூடிய பெங்கு இங்கே மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு அவளுடைய திங்ஸை வந்து செக் பண்ணலான்னு பார்க்குறா. ஆக்சுவலாக வந்து இவங்க ரூமில் ஸ்டே பண்ணும்போது இங்கே வந்து இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பா, என் திங்ஸ் எதையும் தொடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இவளுக்கு சந்தேகமே வந்திருக்கும். இப்போ அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காளா. ஸோ அதில் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து கிடைக்கிது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அது என்னதுன்னே தெரியலை, இருந்தாலும் இது ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எதுக்கும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறா. சோம்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக மேயோடைய வாய்ஸ் கேட்குதா, அவள் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்கே வச்சிட்றா. வந்து உள்ளே வரும்போது இப்போ பெங் வந்து பெட்டில் போய் படுத்துட்டு அங்கே ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு வழியில் இருக்கிற மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு இருக்கா. மேவும் அங்கே அவளுடைய பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேக் அழிஞ்சிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து அவள் பேசுகிறா. ஸோ 2 பேரும் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சோம் வந்து பொய் சொல்ல முடியாமல் ரொம்ப திணறானா. அதை பார்த்துட்டு பெங்குக்கு தலையிலே அடிச்சுக்கணும் போல இருந்துட்டுருக்கு. மேவும் இல்லை ஹீரோயினும் எதுக்காக போட்டில் போகிறாங்கன்னு போய் சொன்னீங்க, நான் போய் விசாரித்து பார்த்தேன், இன்றைக்கி யாருமே போட் ரைட் புக் பண்ணவே இல்லை அப்படின்ன உடனே அதுக்கு பெங்கும் நாங்கள் அவங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை, ஹீரோ அந்த மாதிரி தான் எங்ககிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தான், ஸோ அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன், அவங்க அப்படி பண்ணலன்னா அதுக்கு நீ ஹீரோ கிட்ட தான் போய் கேள்வி கேட்கணும், அது மட்டும் கிடையாமல் அவங்க 2 பேரை பற்றி நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது, ஆமாம் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு பதில் சொல்ல, அவங்க 2 பேரும் எங்கே போனால் உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறதுல, எதுக்காக எப்போ பாரு அவங்கள நீ வந்துட்டு கூடவே சுற்றிட்டுருக்கன்றது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிட்ட கேட்குறா. மேக்கு பெங்கு மேலே பயங்கரமாக கடுப்பேறிடுது. ஆனாலும் பதில் சொல்லாமல் அவளை மறைச்சிட்டே இருந்துட்டுருக்கா. எனக்கு கையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஹீரோ வந்து ரொம்ப கேர் எடுத்து அவளை பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு
ஹீரோ வந்து கேரிங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாளா? ஸோ அதனால் அப்படியே அவனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ தன்னை அறியாமலே வந்துட்டு அவள் கேர் பண்ணிக்கிற அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு பழைய மெமரீஸில், அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹீரோ பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அவளும் வந்து தெரியாமல் ஹீரோவுடைய பேரை சொல்லியே கூப்பிட்டுடுறா, அதாவது ஹாஸ்பிட்டலில் அவன் சொன்ன பேரை வச்சு. ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுதா, ஹீரோவும் அவங்களுக்கு குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபயர்லாம் வச்சுட்டு இருந்துகிட்ருக்கான். அப்போ தான் நைட்டு வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் ஆகலையேன்னு சொல்லி பயந்துட்டு சோமும் பெங்கும் அவங்கள தேடி வராங்க. அங்கே ஹீரோவுடைய கார் வந்து பாதியில் நிற்கிறதையும் கூடவே இன்னொரு கார் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத முடிவுக்கு வராங்க. சரி அவங்கள தேடலாம் அப்படின்னு பெங் சொல்லும் போது, இந்த நைட்டு சமயத்தில் இங்கே இந்த இவங்களை வந்து துரத்திட்டு வந்தவங்க காரும் நிற்குது அப்படின்னா அவனுங்க எப்போ வேணாலும் ரிப்பீட் வரலாம். ஸோ அவனுங்க ரிட்டர்ன் வந்துட்டானுங்கன்னா நம்மளுக்கும் பிரச்சனையாயிடும். ஸோ நம்ம போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லுவோம், காலையில் இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கை சேஃப்டிக்காகன்னு சொல்லி திரும்ப அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கான், நீ என்ன நேம்னு சொல்லி கூப்பிட்ட, யார் அந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து வெறுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் வெறுக்க முடியாமல் தவிக்கிற நபர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பதில் சொல்கிறா. வெறுக்க முடியலைன்னா எதுக்காக வெறுக்கிற? ஆமாம், ஏன் அவனை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லை அவன் வந்து எனக்கு நல்லது பண்ணியிருக்கவன், எனக்கு வந்து உயிரை காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோடனே ஹீரோவும் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்ராடில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் கண் பார்வையே போயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து என்னை காப்பாற்றி என்னுடைய ரெக்கவரியில் ஹெல்ப் பண்ணது அவன் தான் அப்படின்ன உடனே, சரி அப்போ நல்லது தானே பண்ணியிருக்கான், அதுக்கு எதுக்கு நீ அவனை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அவனை நான் வெறுக்கிறதுக்கான காரணம் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்ன உடனே, அப்படி என்ன பெரிய காரணம் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறானா. அதுக்கு ஹீரோயினும், இல்லை எனக்கு அவனை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால் நான் அவனை வெறுக்கிறேன். ஆனால் என்னுடைய காரணத்தை நான் சொன்னால் மற்றவங்களும் சேர்ந்து அவனை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல, அவனை என்னை தவிர வேறு யாரும் வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப குழம்பி போயிடுது. இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் தானே நியாயப்படி அவளை வெறுக்கணும், ஆனால் இவன் வெறுக்க முடியாமல் போராடிட்டுருக்கேங்கிறா, இவளை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே அவன் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கான். ஹீரோயினுமே அந்த ஒரு சிந்தனையிலே இருந்துட்டுருக்காளா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தன்னை அறியாமல் வந்து தூங்குறதுக்கும் ஆரம்பிச்சிட்றான். அப்போ ஹீரோ அவள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து அவளுடைய தோளில் கை வச்சு அவள் தலையை சாச்சுக்கிறானா. அப்போ ஹீரோயின் திடுக்குன்னு எழுந்திருக்கிறா. ஸோ ஹீரோவும் நீ என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ இந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருந்துட்டுருக்காங்களா ஹீரோவும் ஹீரோயினும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லை சத்தம் கேட்டு தான் ஹீரோ எழுந்திருக்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே விட்டுட்டு அவன் கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. பார்த்தா ஒரு ஆள் அங்கே ஹீரோயின் பக்கத்தில் வரான். ஸோ ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக அங்கே போயிட்டு, அந்த ஆளும் நான் இந்த பக்கம் லோக்கலு, நான் வந்து நல்லவன், நான் இந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டேன், என்னையை வந்து அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ரொம்ப பயப்படுறான் ஹீரோவை பார்த்து. ஹீரோவுமே சரி இந்த ஆளை வச்சு வழி கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வச்சுக்கிட்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அதே சமயத்தில் தான் அங்கே ஹீரோவுடைய கார் நின்றுட்டு இருந்த இடத்துல போலீஸை கூப்பிட்டுட்டு சோமும் மற்றவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அங்கே இந்த லோக்கல் ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க கார் இருக்கிறத இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே எல்லாருமா ஒன்று சேர்றாங்க. ஸோ இங்கே பெங்கும் சோமும் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்த உடனே படம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டுருக்காங்களா. என்னாச்சு ஏதாச்சுன்னெலாம் சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக வந்து நம்ம ரெஸ்ட்டு கிடைக்க கூட்டிகிட்டு போகணும்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய மேயுமே, நீங்கள் 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக ஒன்றா ஸ்டே பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு பெண் கேட்டுட்ருக்கும் போது ஹீரோவுமே, நைட்டு ஒன்றா தான் இருந்தோம், அப்புறம் என்ன இதுன்னு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே, நைட்டு வரைக்கும் வரலன்னு சொல்லி பயத்தில் தான் நாங்கள் தேடி வந்தோம், நைட்டே இந்த காரை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனாலும் ஏதாவது கெட்டது நடக்குமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து காலையில் போலீஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பெண் எல்லாமே விளக்குறா. ஆனால் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பெங்கு கேட்குறா. ஆனால் ஹீரோ ஹீரோயின் 3 பேர் மனசுலேயுமே பெங்கோடைய அப்பா தான் வந்துட்டு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க சேஃபாக வந்து அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி நேற்று ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு முதல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன், இப்போ அவளுடைய ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இதனால் அந்த மேக்கு வந்துட்டு ரொம்பவே ஹர்ட்டிங்காக போயிடுது. கிட்ட திரும்ப திரும்ப அவளுடைய ஆன்ட்டி கால் பண்ணி பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து அவளுக்கிட்ட 20 மில்லியன் பணம் வேணும்னு சொல்லி அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாளா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவளுடைய சிக்னேச்சரை ஃபோர்ஜரி பண்ணி கம்பெனி பணத்துலேருந்து 20 மில்லியன் எடுத்துக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி ஹீரோயினுடைய ஆஃபீஸில் இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட அதை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை ப்ரொசீட் பண்ணு, இந்த வந்து கேஷாக என்கிட்ட எடுத்துகிட்டு
வந்து கொடு, இதை வச்சு நான் பிஸ்னஸில் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹீரோயின் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டும் கேட்க, சிக்னேச்சர் நீயும் தானே பார்த்துட்ருக்க, அப்புறம் என்ன, அவள் சொல்லாமல இங்கே எல்லா வேலையும் நடக்குது போ, என்னவோ வந்துட்டு அவள் மட்டும் தான் பாஸுங்கிற மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டண்ட்டை திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனாலும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஹீரோவும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஹீரோயினும் இப்போ நம்மளை அட்டாக் பண்ணது எல்லாமே பெங்கோடைய அப்பா தான் காரணமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் கண்டிப்பாக அவர் தான், ஆனால் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே பெங்குக்காக வருத்தப்படுறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டால் பெங்கு ரொம்ப உடஞ்சி போயிடுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் இது நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லாததுனால பெங்குக்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஆனால் இவங்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ப்ரூஃபை நான் வந்து தேடிவே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறமா அவன் சோமை மீட் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோயினும் அவனும் முன்னாடி நாள் பேசியிருப்பாங்கல்ல அந்த கான்வர்சேஷனை ஷேர் பண்ணுறான். ஹீரோயின் வந்து என்னை வெறுக்கணும்னு நினைக்கிறாளாம், ஆனால் வெறுக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அவள் எதுக்காக என்னை வெறுக்கணும், என்னதான் நடந்துச்சு, அவள் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ நான் தான் அவன்றது அவளுக்கு தெரியாததுனால அவகிட்ட ஓப்பனாகவும் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோம் என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அவளுக்கு சர்ஜரி முடிச்சு கண்கட்டை அவிழ்த்தாங்கல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் 2 பேருமே வந்துட்டு தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுட்டு பிரிஞ்சிருக்கீங்க. ஹீரோயின் கிட்ட பழகின வரைக்கும் அவளை பார்த்தா பணம் இல்லாதவங்கள வெறுக்கிற மாதிரி தெரியலை, ஸோ பணம் இல்லாததுனால தான் அவள் உன்னை விட்டு மெக்கு கிட்ட போயிட்டா அப்படிங்கிற உன்னுடைய நினப்பு தப்பு, ஸோ இதை ஹீரோயின் கிட்டேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சோம் கேட்குறான். இது கேட்டோடனே ஹீரோவும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அவள் வாயாலேருந்து சொன்னாதான் நம்மளுக்கே வந்து தெரிய வரும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பார்த்தாக்கா இப்போ அந்த இட்டாலியிலேருந்து அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான்ல, ஸோ அந்த ஃப்ரெண்டை வச்சு இப்போ ஹீரோயின் கிட்ட பேச சொல்கிறான். இப்போ அந்த ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுகிறத சோமும் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக உனக்கும் எனக்கும் ஏற்கனவே வந்து பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் கரெக்டு, நான் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. உடனே அவனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் உன்னைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம், ஆனால் நீ நேமை ஹர்ட் பண்ணிட்ட, அதனால தான் நான் உன்னை தெரிஞ்சுக்காத மாதிரி இந்த இடத்துல நடந்துக்கிட்டேன், எனக்கு உன் மேலே அவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் என்னது நான் ஹர்ட் பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இருக்காதா பின்ன, நேம் கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க கண் விழிச்சோடனே அவனை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஆனால் கண் விழிச்சது அவனை பார்க்கறதுக்காக இல்லை, அவன் தேடி வந்தப்போ அந்த இடத்துலையும் நீ இல்லை, எங்கே போனேன் ஏது போனேன்னு சொல்ல கொள்ளாமல் ஓடி போயிட்டேனா, அப்புறம் என் ஃப்ரெண்டு வருத்தப்பட மாட்டானா, இல்லை அவனுக்காக நான் கோவப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீ சொல்கிறது எல்லாமே தப்பு, நான் ஒன்றும் அங்கேருந்து விட்டுட்டு போகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டும் வந்து வேணுமே வாய்ப்பிடுங்கும் போது கரெக்டாக ஹீரோயின் அங்கே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹீரோவையும் சோமையும் பார்த்துட்றா. அதுக்கு காரணம் சோமுடைய மொபைல் அங்கே அடித்தது தான். அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோ கிட்ட இப்போ பேசணும்னு சொல்லி சோம் கிட்ட கேட்டுட்டு பேசுகிறா. ஹீரோ அடுத்த செகண்ட் பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க கூட நிற்காம அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஹீரோயினை உடனே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி சாரி கேட்டு ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோயினோட வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோடைய ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதரும் சேர்ந்து அவளுடைய ஆன்டி கிட்ட ஏமாற்றி 20 மில்லியன் படத்தை வந்து எழுதி வாங்கியிருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதுக்காக வராங்களா, அப்போ தான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவோட அங்கே வந்து சேர்றா. ஸோ ஹீரோயின் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லி அவளுடைய ஆண்டி ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் இந்த பிஸ்னஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பெர்மிஷன் கொடுக்கல, இப்போ எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி கிட்ட கேட்டுட்டு தனியாக பேசணும்னு சொல்கிறா. அவங்க ஆண்டியும் உடனே அங்கே ஹீரோடைய ஸ்டெப் மதரை பார்த்துட்டு இப்போதைக்கு நம்ம 2 பேரும் வந்துட்டு சைன் பண்ணிக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதனால் அந்த அம்மாவும் பையனும் ஹீரோயினையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆன்ட்டியும் நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறதுல என்ன தப்பு, என்ன எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க விட மாட்டேங்கிறேன், இங்கே நீ பெரியவளா நான் பெரியவளா, உனக்கு இருக்கிற அதே உரிமை இந்த கம்பெனியில் எனக்கு கிடையாதா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டுறாங்க. ஹீரோயினும் நீங்கள் எத்தனை முறை தான் என்னை ஹர்ட் பண்ணுவீங்க, எத்தனை முறை தான் தப்பு பண்ணுவீங்க, உங்களால் கம்பெனியில் தான் இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துருச்சு, உங்களால் தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களால் தான் இந்த பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு இருந்ததை நான் இப்போ தூக்கி நிறுத்திட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை இப்போ கூட மதிக்காமல் என்னை திரும்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட சைனை நீங்கள் போட்டிருக்கீங்களே, போலீஸ் கிட்ட போனால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க உடனே அழுதுகிட்டே அப்படியே அவங்க அண்ணன் ஃபோட்டோ தான் ஹீரோயினுடைய அப்பா ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு, நீ இருந்தப்போ நீ என்னை எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்ட, ஆனால் உன் பொண்ணு பாரு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு ஞாபகம் வருது, அவங்க அப்பா
வந்து இந்த மாதிரி அவகிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உங்கள் ஆன்ட்டியை நீ தான் பார்த்துக்கணும், உங்கள் ஆன்ட்டி நிறையா தப்பு பண்ணுவா, அவளை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மெமரி ரீகால் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அவங்க ஆன்ட்டி கிட்ட போயிட்டு, சரி இந்த ஒரு முறை உங்களை மன்னிச்சிடுறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவட கான்வர்சேஷனை முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியில் வரும்போது ஹீரோ காத்துட்ருக்கானா, அப்போ அவன் ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ தான் சிக்னேச்சர் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. ஆன்ட்டி பேரை சொல்லிட்டா அவங்க ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு அவங்கள ஜெயிலில் கூட இவன் தள்ளிடுவானே அப்படின்னு சொல்லி பயத்தில் அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஆமாம் நான் தான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் தான் அங்கே சிக்னேச்சர் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டோடனே ஹீரோக்கு பயங்கரமாக வந்து ஹர்ட் ஆகிடுது, கோவம் வந்துடுது அதனால. ஸோ அவனும், நான் இத்தனை நாள் உன்னை நம்பாமல் இருந்தது கரெக்டு தான் தெரியுமா, உன்னை கொஞ்சமாக இப்போ தான் நம்புறதுக்காக ஆரம்பித்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி தான் இன்னும் திருந்தாமல் வேலை செய்வ அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா சத்தியமாக உன்னை நம்ப மாட்டேன். இந்த கம்பெனியில் என்னுடைய ஷேர்ஸ் தானே இப்போதைக்கு அதிகமாக இருக்குது, ஸோ நான் அதை வந்து பதவி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஈக்குவலாக இருக்கலாம்னு தான் நினச்சேன், ஆனால் இனிமேல் இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் அடங்கி இருக்கிறதுனால நான் இப்போ வந்து என்னுடைய சேர்மன் பொசிஷனை எடுத்துக்கிட்டு எனக்கு கீழே தான் நீங்கிற மாதிரி ஆக்க போகிறேன். எந்த ஒரு முடிவும் எனக்கு தெரியாமல் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வந்து ஹீரோயின் இந்த மாதிரி தன்னை திரும்ப திரும்ப வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். வந்து அவளை தடுத்து பார்க்குறா. அப்போ தான் ஹீரோவும் பயங்கரமாக குடிச்சிட்டு அவள்கிட்ட புலம்புறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன், ஹீரோயினோட லவ்வுக்கு நான் ஏன் ஒர்த் இல்லாமல் இருக்கேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஆனால் அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, என்னை வெறுக்கிறா, எனக்கு சான்ஸை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பி தீத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காளா. ஹீரோ ஒரு கட்டத்தில் நிறையா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே மயங்கியும் போயிட சத்தம் போடாமல் ரொம்ப க்ளோஸராக வந்து மயங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ரியா இப்போ ஹீரோவுடைய தம்பியை திரும்ப வந்து அடிச்சுட்டு இருக்கான். உனக்கு நான் கொடுத்த டைம் இப்போயோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோடைய ஸ்டெப் மதர் ஓடி வந்துட்டு ஒரு பேக்கை தூக்கி போடுறாங்க. இதில் உனக்கான திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கேஷ் இல்லை, அதுக்கு பதிலாக ஜுவல்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, நான் கேட்டது இங்கே இல்லை, அதனால் உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்றான். ஸோ இப்போ இவங்களுமே டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இதுக்கும் மேலே நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, ஸோ நான் சொன்னதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்றாரு. ஸோ இதெல்லாமே எதுக்காக பண்ணுறேன் அப்படின்றது இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே தெரிய வந்துடுது. இந்த மாதிரி ஹீரோவை பழி வாங்குறதுக்காகத்தான் இந்த ஆள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவை பழி வாங்குறது தான் எங்களுக்கும் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி இங்கே அவனுடைய ஸ்டெப் மதர் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினோட ஆன்ட்டி மூலமாக இப்போ கேள்விப்பட்டிருப்பாங்க, ஹீரோ வந்து இப்போ ஒரு ஜுவல்லரி ஆக்ஷனுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட டிசைன்ஸில் ஒரு ஆக்ஷன் வந்து ரெடி பண்ணுறதுக்காகணும், அது ஹீரோயினுடைய வீட்டில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து திருடிடலாம், இவங்க அசிங்கப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுபடி வந்துட்டு இந்த ஆக்ஷன் டே அன்னைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வரா. ஆனால் ஹீரோவில் திரும்பி கூட பார்க்கல. ஹீரோயினை வந்து வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கானா. அப்போ தான் அந்த சியா உள்ள என்ட்ரி ஆகுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமாக கடுப்பாகிடுது. ஹீரோயினும் எங்களோட இன்விடேஷன் இல்லாமல் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து திட்டுறா. அதுக்கு அந்த ஆளும், நான் ஒரு ரிச்சான பர்சன், ஒரு ஆக்ஷனுக்கு வந்தால் ஜுவல்லரிஸ் வாங்குறதுனால உங்களுக்கு தானே நல்லது, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கெஸ்டெல்லாம் நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கோவப்பட்டுருக்காளா. ஹீரோ தான் வந்து அவளை கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்க சொல்லியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுடைய ஆன்ட்டி அங்கே உள்ளே வராங்க. சியா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினும் அப்போ தான் புரிஞ்சுக்கிறா, அவளுடைய ஆன்ட்டி தான் வந்துட்டு இந்த ஆளை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அப்போ அந்த ஆளுமே இன்விடேஷன் இல்லாமல் வரதுக்கு நான் ஒன்றும் நாய் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஸ்டெப் மதருடைய பிளான் படி என்னோட கம்பெனிக்கு வரக்கூடிய டைமண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய வேனில் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே பெங்குடைய அப்பா ஆட்கள் வந்து வழி மறைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை அந்த இடத்துல மிரட்டி அடித்து போட்டுட்டு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பெட்டி எல்லாத்தையுமே இவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் வந்து அந்த சியா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுக்கு கால் வருது. ஸோ காலை பேசிட்டு ஷாக்கில் இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயின் பக்கம் திரும்பி நம்மளுடைய டைமண்ட்ஸ் எல்லாமே இங்கே வழியில் களவு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு அந்த சியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான். ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் கொண்டு வரவனுங்க ஒரு வேர் ஹவுஸில் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே இந்த கூட்டு களவாணிங்க அத்தனை பேரும் நின்றுட்டுருக்கானுங்க. பெங்கோடைய அப்பா, ஹீரோடைய ஸ்டெப் மதர், ஸ்டெப் பிரதர்னு எல்லாருமே. ஸோ எல்லாருமா சேர்ந்து இப்போ ஹீரோயின் முகத்தில் கரியை பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த ஜுவல்லரி பாக்ஸை உடச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் டைமண்ட்ஸோ இல்லை ரூபீஸோ இல்லை, அதுக்கு பதிலாக வந்து எல்லாமே ஃபேக் ஆர்னமெண்ட்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாருமே செம்மையாக வந்து ஏமாந்து போயிட்டுருக்கும் போது தான் அங்கே உள்ள ஹீரோ அனுப்பி வச்சுருக்கக்கூடிய சீட்டும் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட லக் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை
வாசிச்சுட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக கடுப்பாகிடுறாங்க. தியாக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடுதா. ஸோ அந்த ஆளும் வந்து அந்த சைடு கடுப்பில் இருந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் வந்து அங்கே டான் பண்ணிட்டு இருக்கான். என்ன ரொம்ப ரிச்சானவங்க, ஆக்ஷனில் வந்து நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து அந்த ஆள் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அவர் தான் ரொம்ப ரிச்சானவராச்சே, ஒரு செட் இல்லை ஒன்றுக்கு 3 செட்டாக கூட வாங்குவார், இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து அவரை பயங்கரமாக டான் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆளுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்காத, கண்டிப்பாக உன்னை என் காலில் விழுந்து ஒரு நாள் கதற விடுவேன், அந்த நாள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆல்ரெடி இங்கே இவங்க மேலே ஒரு டவுட் வந்திருக்கும். அதாவது இவங்க இந்த ஜுவல்லரி எடுத்துகிட்டு வரதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே சந்தேகமாக இருக்கும். ஸோ அந்த நபரை ஃபாலோ பண்ணி சோமா அனுப்பியிருப்பான். அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பெண்களுடைய அப்பாவுடைய ஆள் கூட அந்த ஆள் வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவங்க வந்து அந்த இடத்துல பெட்டியே மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அவன் ஹீரோயின் கிட்ட ரிவீல் பண்ணுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நடக்கலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய ஒரு லாஸ் ஆகியிருக்கும், மீளவே முடியாமல் போயிருக்கும். இப்போ தான் பேங்க்ரப்சிலேருந்து வெளியில் வர வந்திருக்கோம்ல, இன்னும் அந்த கடனே தீரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன், நீ என்கிட்ட கேட்கணும் தேங்க் பண்ணணும்லாம் கூட அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தங்களை அறியாமல் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை கண்ணாலே பரிமாறிட்டுலாம் இருந்துகிட்ருக்காங்க. பிறகு ஆக்ஷனும் அங்கே நடக்குதா. ஹீரோவுடைய அப்பா அவருடைய ஒய்ஃபையும் பையனையும் கம்பல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு நல்லா கேதரிங்கில் வந்துட்டு கலந்துட்டுருக்காங்களா. எல்லாரும் ஹீரோயின் பண்ணியிருக்கக்கூடிய ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக பாராட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பாவுமே அவருடைய மருமகளை வந்துட்டு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதனால் இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா பீப்புள் எல்லாம் இவங்களை சுற்றி வளைச்சி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய திப்புக்கும் மேக்கும் பயங்கர வைத்திருச்சலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ மே வந்து இவங்களை கோவமாக பார்த்துட்ருக்கும் போது தான் அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போகக்கூடிய ஒருத்தரை பார்க்குறா. உடனே அவளுக்கு மைண்டே மாறி போயிடுது, அப்படியே பேரஞ்ச மாதிரி ஆகிடுறா. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காளா. அதுக்கப்புறம் பார்த்தா தனியாக போய் நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த நபர் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீ எப்போ அப்ராட்லேருந்து வந்த, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ எத்தனை வருஷம் தான் வந்துட்டு என்னைய விலக்கி வக்கிச்சே பார்த்துட்ருப்பீங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது பக்கமாக எதிர்ச்சியாக வரக்கூடிய திப்பு நின்று இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறதுல தான் நம்மளுக்கு தெரிய வருது இந்த நபருடைய பொண்ணு தான் மே. ஆக்சுவலாக வந்து இது மே வந்து பொண்ணே கிடையாது, மே தான் மெக்கு தான் அப்ராடில் இருக்கும் போது ஹீரோவை பார்த்து அவன் மேலே லவ் வந்து அதுக்கு பிறகு இவனுக்கு ஆல்ரெடி வந்து கேர்லிஷ்னஸாக இருந்ததுனால சர்ஜரி எல்லாம் பண்ணி தன்னைத்தானே கேர்ளாக மாற்றிக்கிட்டு இந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கான். இந்த விஷயம் மெக்கோடைய அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் கண்ணாலே மேக் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது இவருடைய பொண்ணு தான் மெக்கு தான் மே அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. மெக்கோடைய அப்பாவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய திப்பும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடைய அப்பா, ஸ்டெப் மதர், ஸ்டெப் பிரதர்னு எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஸ்டெப் பிரதரை பிடிச்சி வச்சுட்டு அந்த சியாவுடைய ஆட்கள் மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோடைய அப்பா, என்ன நடந்துட்டுருக்கீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய கடன்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன கடன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே புரியாமல் கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த ஸ்டெப் மதர் நடுவில் போந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்டெல்லாம் என் பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன், எனக்கு இனிமேல் இந்த கம்பெனி ஷேர்ஸ் தேவையில்ல, அதுக்கு பதிலாக ஹீரோவுடைய வைன்யார்டு லேண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவுடைய அப்பா வந்து என்ன தான் நடக்குது, முதல்ல என்கிட்ட விஷயத்த சொல்லுங்கன்னொன்னே, உங்கள் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் இப்போ என்கிட்ட வாங்கி வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுக்குறாரு. அப்போ தான் இவருக்கு புரிய வருது, இந்த கேம்பிளிங் அடிஷன்னால் இவனுங்க கடன் பட்டுட்டு அதை இவருக்கே தெரியாமல் ஏமாற்றி அம்மாவும் பையனும் சேர்ந்து சைன் வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் ரொம்ப ஷாக்கில் இருந்துட்டுருக்காரு. இதோட இந்த பார்ட் முடியுது.